வணக்கம், வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சூப்பரான கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஃபண்டமெண்டல் வீடியோஸு, டெக்னிக்கல் அனாலிசிஸு, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற இந்த மாதிரி ரெகுலர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் EBITDA, அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமோரடைசேஷன். அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமோரடைசேஷன். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், EBITDA அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேர்ம் ஃபண்டமெண்டல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதாவது ஒரு டைரெக்டாக வர லாபத்தை டேக்ஸோ இல்லை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதோ இல்லை டெப்ரிசியேஷனோ இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் வர ரா ப்ராஃபிட், கிராஸ் சேலரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரா ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், EBITDAன்னு சொல்கிறோம். இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது, இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போது வருஷத்துக்கு எனக்கு 15 லட்ச ரூபா வருமானம் வருது அப்படின்னா, இந்த 15 லட்சத்தில் என்னென்ன செலவு இருக்குது, நான் எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறேன், ஸோ அந்த கம்பெனிக்கு நான் தேய்மானத்துக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன், ஸோ இது மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயமும் நம்ம இனிமேல் தான் பிரிப்போம். இதுதான் EBITDAன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்ட்ரெஸ்ட் சொல்லியாச்சு, டேக்ஸு நமக்கு நல்லா தெரியும். டெப்ரிசியேஷன் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு மிஷினரிஸ் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மிஷினரிஸ்க்கு ஒரு டெப்ரிசியேஷன் காஸ்ட், நான் வாங்கும்போது அந்த மிஷின் 25 லட்சம், 10 வருஷம் கழிச்சு அதோட தேய்மானத்தை பொறுத்து எனக்கு 15 லட்சமோ இல்லை 10 லட்சமோ அதோட மிஷினோட மதிப்பு போகும். அப்போ அதுதான் டெப்ரிசியேஷன். அப்போ அந்த அமோரடைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டான்ஜிபிள் டெப்ரிசியேஷன். அதாவது நமக்கு கண்ணுக்கே தெரியாது ஒரு செலவு இருக்கும், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமோரடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாது இருக்கிற ஒரு செலவை நம்ம என்ன சொல்கிறோம், அமோரடைசேஷன் சொல்கிறோம். டிப்ரிசியேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், பட் அமோரடைசேஷன்ன்றது டிப்ரிசியேஷனுக்கே தெரியாமல் இருக்கிற ஒரு டிப்ரிசியேஷன் வச்சுங்களேன், ஈஸியாக புரிகிற மாதிரி. அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு EB சார்ஜ் பே பண்ணல, மறந்துட்டோம், அதுக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம், அதாவது லேட் ஃபீஸ் பே பண்ணுறோம், இது நமக்கு தெரியும். அந்த லேட் ஃபீஸ்க்கு டேக்ஸோடு சேர்த்து பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அமோரடைசேஷன். அப்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு செலவுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அமோரடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது EBITDAன்றது ஒரு ரா ப்ராஃபிட்டு இல்லை லாபம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த செலவுகள்லாம் கழித்து வர்றது தான் நம்மளுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை EBITDAன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் எங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸில். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க போகிறோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.